தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேகா பொதுக்குழு நடந்தது. இதில் விஜய் பேசுகிறார். பேசும்போது திமுகவை கடுமையாக, அதாவது திமுக அரசை கடுமையாக பேசுகிறார். கரூர் சம்பவம் நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல, நான் ஏற்கனவே திருவாரூரில் பேசும்போது பேசுகிறதுக்கு ஏற்ற இடம் கொடுங்க அப்படின்லாம் நான் சொன்னேன், இவங்க கொடுக்கல. கரூர் சம்பவத்தில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது ஏன், அவசர அவசரமாக அமைக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அதை அவமதிக்கும் வகையில் செய்தியாளர் சந்திப்பை அரசின் உயர் அதிகாரிகள் நடத்தியது ஏன், இதெல்லாம் நான் கேட்கல. மக்கள் அப்போவே ஏன் இதெல்லாம் அவசர அவசரமாக நடக்குது அப்படின்லாம் கேள்வி எழுப்புனாங்க. அது மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டும் சில கேள்விகள்லாம் எழுப்பியிருக்கு. சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைச்சார், உத்தரவிட்டார். இந்த உத்தரவு எதன் அடிப்படையில் வந்தது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி எழுப்புது. இதெல்லாம் இந்த உத்தரவெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. ஆளும் திமுக அரசு மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை மண்ணுக்குள் புதைந்து விட்டது அப்படிங்கிறார். அதாவது நடிகர் விஜய் இன்னும் சீன் போடுறதை நிறுத்தலை. சினிமாவில் ஒரு காட்சி வர மாதிரி பொதுக்குழு, அது ஸ்பெஷல் கமிட்டியாம், சிறப்பு பொதுக்குழுவான். அப்ப பொதுக்குழுனா என்ன, சிறப்பு பொதுக்குழுனா என்னன்னு அவர் தான் விளக்கம் சொல்லணும். அவரு இன்னும் கூட தன்னுடைய பேச்சு, தன்னுடைய செயல்கள்ல இந்தியா மற்றும் உலகமே, ஏன்னா ஒரு நடிகன்ற முறை 4 பேருக்கு தெரியுன்றதுனால எல்லா இடங்களிலும் என்ன பண்ணாங்கன்னா, முதலாக நடிகர் விஜய் என்பவர் ஒரு நல்ல மனுஷன், ஒரு இளைஞர், ஒரு புதியவர், அவர் நல்லா இருப்பாரு அப்படின்ற அந்த எண்ணத்தை எல்லாம் கரூர் பிரச்சனையில, கரூர் நிகழ்வுல இவர் நடந்துகிட்ட முறையின் காரணமாக அன்றைக்கே குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. மக்கள் இவர் மீது வைத்திருந்த கொஞ்ச நெஞ்சம் பேர் இவரை வச்சு வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் அன்னையோட முடிச்சுட்டாங்க. என்ன ஆளு, ஒரு மனிதாபிமானம், ஒரு மனித உணர்ச்சி கூட கிடையாது. காணாம ஏன் போயிட்டேன்னு கேட்டா என்ன ஏன் கேள்வி கேட்குறீங்க? எப்படி உன் கண் எதிரில் 2 குழந்தைங்க விழுது, ஆளுங்க விழுறாங்கன்னா இறங்கி ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி இருக்கலாம். நம்மால் தான் அவங்க வந்தாங்க, நம்மால் தான் இந்த கூட்ட நெருக்கடி. போலீஸ் ஒழுங்கா உன்னை ஒரு இடத்துல நில்லு, அந்தாண்ட போக வேணாம், வேணு, உங்க பஸ் போச்சுன்னா நெருக்கடி ஆகணும் போது அதையெல்லாம் முடியாதுன்னு தள்ளி விட்டது உன்னுடைய மாவட்ட செயலாளர், உன்னுடைய புஷி, உன்னுடைய பொதுச் செயலாளர். இந்த நபர்கள் எல்லாம் இந்த பஸ்ஸை நீ மேல இருந்து வர, விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள உக்காந்திக்கிற, விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எழுந்து நிக்கிற. என்ன நாடகம் நடிக்க? உன் நடிப்பு நாடகம் மக்கள் மன்றத்துல எவ்வளவு கேவலமான ஒரு இழிவான நிலையை உருவாக்குச்சு. எல்லாருமே கேட்டாங்க. உள்ள இன்னும் கூட அந்த பஸ்ஸின் உள்ள இருக்க கேமரா, அந்த சிசிடிவியினுடைய இதை பதிவை கேட்டிருக்கு. இன்னும் கொடுத்தீங்களா? இன்னும் கொடுக்கல. நீ கேள்வி கேட்கறியா? கரூர்ல ஒரு கூட்டம், ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். நீங்க ரோட் ஷோ போறோம், போயிட்டு நாங்க இப்படிதான் செய்வோம், அப்படிதான் செய்வோம்னு தன்னை மிகப்பெரிய ஆளாக தானே நினைச்சுக்கிட்டு, ஒரு கற்பனை மாய உலகத்துல இருந்துகிட்டு மிஸ்டர் விஜய் இந்த பேச்சை பேசியிருக்காரு. நம்முடைய முதல்வர் அவர்கள், நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் உடனடியாக ஒரு நபர் ஆணையத்தை ஏன் போட்டாங்க? ஆணையம்னா என்னன்னு தெரியுமா? கமிஷன்னா என்னன்னு தெரியுமா? லா அண்ட் ஆர்டரு, போலீஸு, டிபார்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட் எதுவுமே தெரியாது விஜய்க்கு. திரும்பி கூட நான் இதுக்கு முந்தி பார்த்தது கிடையாது. எந்த பிரச்சனையிலும் சென்னையிலேயே மிகப்பெரிய அளவிற்கு வெள்ளம் சூழ்ந்து பாழெல்லாம் நடக்கும் பொழுது கூட எட்டி கூட நீ பார்த்தது கிடையாது. மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு நடிகன், நீ நடிச்சுட்டு போவோம் கதை. ஆனால் இன்னைக்கு அப்படியே உடனே முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு குதிக்கும் பொழுது 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்ப கமிஷன்னா என்ன? எல்லாருமே மற்ற கவர்மெண்ட்ல நீங்க விசாரணை கமிஷன் போடுங்கன்னு போராட்டம்லாம் பண்ண காலங்கள்லாம் உண்டு. போராட்டங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான நிலையை அங்கு இருப்பதை எடுத்து சொல்ல இந்த ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னு மறுநாளே அமைச்சார். அதை வரவேற்று இருக்கணுமே தவிர அதை ஏன் அமைச்சிங்கன்னு கேள்வி கேட்கறத விட இடியாட்டித்தனம் எதுவுமே வேணாம். ஒரு நபர் ஆணையம் அமைச்சிங்க, அப்புறம் அதை அவமதிக்கும் வகையில் அரசின் உயர் அதிகாரிகளை வச்சு அவசர அவசரமாக செய்தியாளர் சந்திப்பு நடக்குது, இதெல்லாம் சந்தேகத்தை எழுப்புது
அப்படிங்கிறாரு. இதுல என்ன சந்தேகம் இவருக்கு எப்படி வரும்? அரசு அதிகாரிகள் அங்க இருந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் மற்றவர்களை ரிப்போர்ட்டர்ஸை சந்திக்காம மறைஞ்சாங்கன்னா சந்தேகம் வரலாம். ஏன் பேட்டி கொடுக்க கூடாதா? பேட்டி பிரஸ் நிற்கும் போது ஏன் நீ ஓடுற உழுந்தடிச்சுக்கிட்டு? எங்களுக்கு எங்க சந்தேகம் வந்தது தெரியுமா? நீ அந்த திரும்பி கூட பார்க்காம அடிபட்டு விழுந்தவங்களை ஓடி திரும்பி கூட பார்க்காம ஓடி என்ன பண்ண? ஏர்போர்ட்ல பிரஸ் பீப்புள்ஸ் வந்தாங்க, அங்கேயும் பார்க்கல. சென்னையில பிரஸ் பீப்புள்ஸ் கேட்டாங்க, அங்கேயும் நீ பார்க்கல. ஏன் அவங்கள பார்த்து பயந்து அலறி ஓடின? அங்கதான் எங்களுக்கு சந்தேகம் வந்தது. நீ என்ன முடிவோடு நீ செய்துகிட்டு இருந்த? போனியே, திரும்பி பார்த்தியா, திரும்பி கேட்டியா? என்னன்னு கூட எட்டி கூட பார்க்காத ஒரு மனுஷன் நீ சந்தேகப்படுறன்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? பிரஸ் பீப்புள்ஸ் வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்கள் பேட்டி கொடுக்கறதும் ஆணையத்தினுடைய விசாரணையும் இதுக்கும் சம்பந்தம் போடுறேன்னா உனக்கு இதுவும் என்னன்னு தெரியல, அதுவும் என்னன்னு தெரியல. அதனாலதான் நான் சொல்றோம், நடிகர் விஜய் நடிகராக இருக்கலாம், இதெல்லாம் புரியல, இன்னும் தெரியல. பொது வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது மக்களோடு கலந்து மக்களுக்காக செயல்படக்கூடிய போரிடக்கூடிய ஒரு வீரம் வேணும். அவர்களோடு ஒத்துழைத்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை வேணும். எதுவும் கிடையாது. கேள்வி மட்டும் கேட்ட போதுமா? நீ ஓடின, பிரஸ் பீப்புள்ஸும் கொடுத்தாங்க, பிரஸ் பீப்புள்ஸும் மதிச்சாங்க. அது வேறு, ஆணையம் வேறு, புரிஞ்சுக்கணும். திமுக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் முதல்வருக்கு புரியுதா புரியலையா? 2026ல மக்கள் கண்டிப்பா ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க அப்படிங்கிறார். 1972க்கு அப்புறம் இவங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லாம போயிடுச்சு, அந்த அளவுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. நடிகர் விஜய்க்கு தமிழ்நாட்டு அரசியல் கூட தெரியல, பொது வாழ்க்கைனா என்னன்னு தெரியல. சும்மா மேடையில் ஏறி அந்த நேரத்துல முன்னால இருக்கவங்க சிரிக்கணும், கை தட்டணும், ஏதாவது பண்ணணும், தனக்கு வேண்டிய ஆட்களை திருப்திப்படுத்துறதுக்காக பேசுறதுதான் விஜய். எதுக்காக சொல்றோம்னா 72க்கு முன்னா 67, 67க்கு அடுத்து 71. இதெல்லாம் நீ முதல்ல அரசியல்லாம் படி, போய் உக்காந்து பாரு. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வெறும் ஆட்சிக்காக ஒன்ன மாதிரி உடனே வந்த உடனே முதலமைச்சராகினா அதிகாரத்துக்கு அலையிற கட்சி அல்ல. வெற்றி பெற்றாலும் சரி, வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் சரி, இந்த மக்களுக்காக சமூக நீதிக்காக போரிடுகிற இயக்கம் என்பதை எங்க தலைவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு. இது 75 ஆண்டு கால கட்சி. எங்களுக்கு நீ ஒன்னும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இப்ப சொல்றேன், 2026 தேர்தலுக்கு பிறகு விஜய் கட்சி நடத்த போறதுல கட்சியும் காணாம போயிட போகுது. எப்படி இவருக்கு முன்னால எத்தனை நடிகர்கள் வந்தாங்க, மிகப்பெரிய நடிகர்கள்லாம் போயிட்டாங்கல்ல. பெருசு பெருசா ஆரம்பிச்சு என்ன ஆச்சு? நடிகர்கள் ஆரம்பிக்கிறாங்க, நடிகர்கள் சில பேர் கொஞ்ச நாள் இருந்தாங்க, சில பேர் அது கூட கிடையாது. ஏன்னு கேட்டா மக்களிடம் இருந்து இவங்க கற்பனை பண்ணிருக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா நொந்து போய் நூலாய் போய் ஓடிடுறது. நடிகர் விஜய் என்னுடைய நிலை அதுதான். இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு விஜய்க்கு என்று ஒரு கட்சியும் கிடையாது, ஒரு அமைப்பும் கிடையாது. இப்ப கூட கேட்கிறோம், இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல யாரும் இல்லையா? புதுச்சேரியில இருக்கிற புஷி தான் இவருக்கு பொதுச் செயலாளராம். இவருக்கு வழிகாட்டக்கூடிய புஷிலாம் RSS காரர்கள். அதுல இருக்கக்கூடிய இளைஞர்களும் மற்றவர்களும் புரிஞ்சுக்கணும், RSS பிஜேபி பேக்ரவுண்டாக இருக்குன்னு நாங்க ஏன் சொல்றோம்னா, பக்கத்தில் இருக்கிற இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த புஷி, இந்த நபர்கள்லாம் என்ன விஜய் ரசிகர்களா? விஜய் படத்தை பார்த்து அந்த காட்டுல இருந்து வந்தவங்களா? இல்ல நீங்களாம் கைத்தட்டி குதிக்கிறீங்க உங்களை மாதிரி இருந்தாலும் ஒண்ணுமே கிடையாது. அவங்களாம் கேலி பேசிக்கிட்டு கிண்டல் பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள். அவங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பு பதவினா டெல்லிக்கு யார் ஓடுறது? அமித்ஷாவை யார் பாக்குறது? ஏன் இந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்சிட்டு ஓடுற? அவங்க சொல்ற பேட்டியே இங்க கொடுக்குற. அதனாலதான் சொல்றோம், உங்களுக்கு பின்னால் ஒரு பிஜேபி இருக்கிறதுனால்தான் எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான், திமுகவிற்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு இங்க பேட்டி கொடுத்துக்கணும் உட்கார்ந்து இருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அரசியலின் மையப்புள்ளி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. விஜயும் சேர்த்து இப்ப சொல்றாரு, அவ்வளவுதான். ஆனால் எதையும் சந்திக்க நாங்கள் தயாரா இருக்கணும்னா, மக்களோடு மக்களா இன்னைக்கு 1000 பிரச்சனைகளை சந்திக்கிறார். நிதி எல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்க யூனியன் கவர்மெண்ட்ல. நிதி நெருக்கடி இருந்தாலும் மகளிருக்கான திட்டங்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. நாம் என்ன சொல்றோம், விஜய் என்ன செய்யலாம் தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தமிழ்நாட்டிற்கு கல்விக்காக 2150 கோடி இன்னும் நீங்க ஏன் ஒதுக்காம இத்தனை 3 வருடங்களாக உட்கார்ந்து இருக்க, அதை ஒதுக்குன்னு போராட்டம் பண்ண சொல்லுங்க பாப்போம் விஜய. அதெல்லாம் தெரியுமா விஜய்க்கு? அதெல்லாம் போராட்டம் செய்ய தெரியுமா? ஒன்றும் தெரியாது. சும்மா மேலையில ஏறிக்கிட்டு நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு ஆசைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. இப்ப தீர்மானம் போட்டிருக்காங்களாம் அவருடைய பொதுக்குழுல.
இவருடைய தலைமையில், இவருடைய தாவேகா கட்சியின் தலைமையில கூட்டணியா, அந்த கூட்டணியின் முதலமைச்சராக இவர் பேர் தான் அறிவிக்கப்படுமா அப்படின்னு இவரே ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காரு இவருடைய பொதுக்குழுல. அவ்வளவுதான். பொதுக்குழுல தீர்மானம் போட்ட உடனே அந்த பக்கம் எடப்பாடி குரூப்ல இருக்கிற ஜெயக்குமார் பேட்டி கொடுத்தாரு. அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம், அவர் பாட்டுக்கு போட்டுக்குவாரு, அவர் பாட்டுக்கு செஞ்சுக்குவாரு. அதிமுக தான், அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமையும், அவர் பேட்டி கொடுத்துட்டாரு. அப்போ உனக்கு இப்பயே வெளியில இவ்வளவு கருப்புகளும் எதிர்ப்புகளும் ஒரு ஒரு இடத்துலயும் மாறி வருது. நீ திமுகவை பற்றியும் எங்க தலைவரை பற்றியும் மக்கள் கிட்ட இருக்கிற மரியாதையா இதைய வரவேற்பையும் நீ எல்லா நிகழ்வுலையும் பார்க்கலாம். அதெல்லாம் புரியல உனக்கு. நாம என்ன பண்றது? முதல்ல உன்னை சுத்தி இருக்கக்கூடியதை சரி பண்ணி அரசியலையும் பொது வாழ்க்கைனா என்னன்னு படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அரசியல் சரித்திரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வா, வராம உளராதன்னு நம்ம சொல்றோம். கோவை மாணவி சம்பவம், இந்த சம்பவம் குறித்து எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்பக்கத்தில் போட்டிருக்கிறார், சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அந்த மாணவியின் நண்பர் 11:20 மணிக்கெல்லாம் போலீஸாருக்கு தகவல் கொடுக்குறாரு. 11:35க்கு போலீஸார் வந்துட்டாங்க. ஆனால் அதிகாலை 4 மணிக்கு தான் மாணவியை பார்க்குறாங்க. இதுலேயும் மாணவி தானாக வந்ததாக சொல்கிறாங்க. அப்போ 100 போலீஸு என்னதான் பண்ணுச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அதாவது உடனடியாக நடவடிக்கை எடுத்தது உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. மாணவியின் மீது அந்த கடத்தில் கொண்டு போனவர்கள் அந்த இதெல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். தனியாக ஒரு இடத்தில் காதலனோடு இருக்கும் பொழுது இவர்கள் போய் சுற்றி வளைத்து அழைத்துக்கிட்டு போய் அந்த காதலனை அடிச்சு உடைச்சு அவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அந்த தம்பி. இவங்க போய் இந்த பெண்ணை அநியாயம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் இப்ப விசாரணையின் மூலமாக கொண்டு வரப்பட்டு ஒரே நாள்ல உத்தரவு போட்டார். அதுதான் முதலமைச்சர், அதுதான் சட்டம் ஒழுங்கு. தெரியுமா எடப்பாடி? நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, பெரிய கேள்வி கேட்கிறிய. என்ன கேள்வி கேட்ட நீ? நாம இப்ப சொல்றோம் பாருங்க, பொள்ளாச்சி பாலியல் வன்முறை, பாலியல்ல ஒரு இதே வச்சு நடத்தலாம். பொள்ளாச்சியில பாலியல் இதோட ஒரு விடுதி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய அமைச்சர், உன்னுடைய அமைச்சருடைய உறவினர்கள் எல்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. உலகமே நாரி போச்ச. அப்ப நீ எங்க போன? ஏன் எடப்பாடி நீ இப்ப பேசுற? அரியலூர் கல்லூரி மாணவி, அரியலூர்ல கல்லூரி மாணவிய அதே மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தது. அதுக்கப்புறம் விசாரணை பண்ற, நீ விசாரணை பண்ணி ஒழுங்கா கொடுத்தியா? சென்னையில நர்சிங் படிச்சுக்கிட்டு இருந்த மாணவியும் இதே போல பாலியல்ல மரணம் அடைஞ்சாங்க. விசாரணை போட்ட இன்னும் கூட தெரியல. திருப்பத்தூர்ல சிறுமி ஒன்று பாலியல் வன்முறை, சேலத்தில இளம் பெண் தற்கொலை. இப்படி பல சம்பவங்களை சொல்லலாம். எல்லாம் எடப்பாடி முதலமைச்சர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் என்ன பண்றது? அது போலீஸ் கண்டுபிடிக்கும், போலீஸ் விசாரிக்குது. இது போய் நாங்க இப்ப என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் நாங்க போலீஸை விட்டு பார்த்துக்குவோம். இப்படியே பதில் சொல்லி கொண்டு பதுங்கி கொண்டிருந்த எடப்பாடிக்கு ஒழுங்கான அரசு, ஒழுங்கான நடவடிக்கை எடுத்தா கேள்வி கேட்கிறாரு பெருசா. இவர் கேள்வி கேட்கறது இவருடைய லட்சணமும் எங்களுக்கு தெரியாது. அதனால்தான் நம்ம இதெல்லாம் சொன்னோம். இவ்வளவு ஆதாரங்கள் மட்டுமல்ல, இன்னும் கூட இருக்கிறது. விசாரணை முடிவிலே சில வழக்குகள்ல என்ன தெரியுங்களா? குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் இல்லாம தப்பித்து போனார்கள், விடுதலையானார்கள். அதுக்கு காரணம் எடப்பாடி அரசு. எடப்பாடி அரசினுடைய விசாரணை கோளாறுனால அவங்களாம் விடுதலையானாங்க. இப்படிப்பட்ட அநியாயத்தை செஞ்சுட்டு இப்ப சரியான நடவடிக்கையில கேள்வி கேட்பதை நாம் ஏற்பதற்கில்லை. அது இப்ப அவர் கேட்ட முறை யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. முறையாக எடுத்து அவனுங்களை அரெஸ்ட் பண்ணி இப்ப உள்ள போட்டாச்சு. நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் ஏற்கனவே கொடூரமான குற்றவாளிகளாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் போலீஸ் தெளிவாக இப்ப சொல்லியிருக்கிறாங்க. அதனால காவல்துறை கிட்ட போயிடுச்சு. சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போலீஸார் போயிட்டாங்க. அதுவும் 100 போலீஸார் போயிட்டாங்க. 4 மணி நேரம் கழிச்சுதான் அந்த இடத்துல மாணவியை கண்டுபிடிக்க முடியுதா? இது காவல்துறை தோல்வி. ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி பணியாற்ற வேண்டும் என்று நீங்க சொல்லக்கூடாது. எடப்பாடியினுடைய அரசாங்கத்தின் கேவலமான கேடுகட்டத்தனத்தை நம்ம பார்த்துட்டோம். மாசக்கணக்கா குற்றவாளிகளை பிடிக்காம போனதெல்லாம். ஆனா இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் போயிடுச்சு. ஆனால் அந்த இடத்திற்கு போலீஸ் போனதற்கு பிறகும் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்கே எப்படி ஏது அப்படின்னும் போது ஒவ்வொரு கொலை வழக்காக இருந்தாலும் சரி, பாலியல் வழக்காக இருந்தாலும் சரி, வன்முறை வழக்குகளாக இருந்தாலும் சரி, என்கொயரி ஆபீசர்ஸ்
இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு போய் பார்க்க சொல்லுங்க. அதுல ஏதாவதுன்னா நீ கோர்ட்டுக்கு போ. உன்னை யார் வேணான்னா? வேண்டுமென்றே காவல்துறை அந்த பெண்ணை லேட்டாக கொண்டாந்தது, போலீஸ்ல கோர்ட்டுக்கு போய பெட்டிஷன் கூட அங்க விசாரணை போட்டுமே, அப்ப விசாரணையில தெளிவா வரும். அதனால அரசு எடுத்த நடவடிக்கை சரியானது. காவல்துறையின் மீது குற்றம் சொல்வதற்கான தகுதியோ யோகியதையோ இவருக்கு கிடையாது. அப்படி சொல்றதாக இருந்தா நீயே காவல்துறையின் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, நாங்க அங்க பதில் சொல்லிக்கிறோம்னு அதிகாரிகள் இப்பொழுது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ராகுல் காந்தி செய்தியாளர் சந்திப்புல வாக்குகள் எப்படி திருடப்பட்டது அப்படின்லாம் சொன்னாரு. கர்நாடகா மாநிலத்தில் ஒரு தொகுதியில சில விஷயங்களை சொன்னாரு. அப்புறம் பீகார் மாநிலத்தில் போய் எஸ்ஐஆர் நடந்ததுல வாக்காளர்கள் நீக்கப்பட்டது குறித்து பேசினாரு, பேரணி நடத்தினாரு. அந்த தேர்தல் ஆணையம் மீது குற்றச்சாட்டுகள் கடுமையாக வைத்தார். இன்னைக்கு செய்தியாளர் சந்திச்ச ராகுல் காந்தி ஹரியானாவில் ஒரு ஆட்சியே திருடப்பட்டுள்ளது, அந்த அளவுக்கு ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். இப்போ ஹரியானாவில் நடைபெற்ற அந்த தேர்தல் நிலையில ரொம்ப ஆதாரபூர்வமாக மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அவராக ஒரு குற்றச்சாட்டை கற்பனையில பிஜேபி காரங்க சொல்ற மாதிரி, இப்ப RSS காரங்க இந்த எடப்பாடி கட்சியினர் சொல்ற மாதிரி தான் பாட்டுங்க ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு குறை சொல்லிட்டு போற கதையில இல்லை. வெரி ஸ்ட்ரிக்ட்லி அண்ட் ஆல்சோ வெரி கரெக்ட்லி, ரொம்ப பர்ஃபெக்டா அவருடைய குற்றச்சாட்டுகளை ஸ்கிரீன் பண்ணியே காட்டுறாரு. ஒருவர் பெயரிலேயே 25 வாக்குகள் போடப்பட்டிருக்கு. ஒரு படம் ஒண்ணு போட்டிருக்கு, அந்த பிரேசில் நாட்டினுடைய ஒரு மாடல் அழகியினுடைய படத்தை போட்டுட்டு அதுக்கு 10 பேர் வச்சிருக்கிறான், 10 போட்டோ போட்டு இருக்கு. ஒரு பிஜேபி காரர்களுடைய வீட்டுல 68 ஓட்டுகள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அங்க போய் அந்த இதை எடுத்து பார்த்தா அங்க யாருமே கிடையாது, 2 பேருக்கு மேல கிடையாது. இப்படி ஆதாரபூர்வமாக இருக்கிறதெல்லாம் எடுத்து இப்ப காட்டிட்டு அதற்கு பிறகுதான் அதை தெளிவாக அவர் குற்றச்சாட்டு சொல்றார். 25 லட்சம் வாக்குகள் இதே மாதிரி பதிவு ஏற்கனவே பதிவு பண்ணவர்களை எடுத்திருக்கிற, ஏன் எடுத்த சிறுபான்மையினர் மக்கள், அது இல்லாம அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிஜேபி ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருக்கிற பகுதியெல்லாம் ஓட்டர்ஸ் போகுது. இதையெல்லாம் அவர் ஆதாரபூர்வமா எடுத்து காட்டி இப்ப குற்றச்சாட்டு எடுத்து வச்சிருக்காரு. அதை யாருமே எடுத்து அவரை எதிர்த்து சொல்லுவதற்கு ஆதாரபூர்வமாக பதில் சொல்ல பாஜகவில் யாரும் வரல. தேர்தல் ஆணையமும் சரியாக அதற்கு மீட் பண்ணவும் இல்லை. அதனால ராகுல் சொன்னது உண்மையானது, வரவேற்பிற்குரியது. அதன் மூலமாக தமிழ்நாட்டு போன்ற மாநிலங்களில் இனி வருங்காலத்தில் நடைபெற இருக்கிற தேர்தல்கள்ல எச்சரிக்கையோடு நம்ம இன்னமும் இருந்தாக வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு, பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கு. இந்த குற்றம் இனிமே அப்படி இருக்கும், ஜாக்கிரதை அப்படின்னு எச்சரிக்கை செய்யற மாதிரி இருக்கு. இந்தியாவில் பாரதிய ஜனதா இருக்கின்ற வரை தேர்தல் ஆணையம் என்பது அவர்களுடைய கட்சியினுடைய ஒரு அணியாக போய்விட்டது. அவர் சொல்றது காங்கிரஸ் வெற்றியை பாஜகவின் வெற்றியாக மாற்ற சதி நடக்கிறதுங்கிறார். அதுதான் இப்ப நீங்க ஓட்டு போது சொன்னா நமக்கு வரக்கூடிய ஓட் பேங்க் வருது, நம்ம ஓட்டுக்கள் தான் எல்லாமே. அவைகள் எல்லாவற்றையும் களவாடி விட்டு போதை நீக்கிட்டு நீங்க சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை உங்களுடைய சின்னத்துல நீங்க ஓட்டு போறதுக்கு அங்க வேலைகளை செய்திருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? காங்கிரஸ் தான் அங்கு வெற்றி நிலையில் இருந்தது எல்லா வகையிலேயும். ஆனால் அந்த காங்கிரசின் வெற்றியை, அந்த காங்கிரஸ் கூட்டணியை, இந்திய கூட்டணியின் வெற்றியை இவர்கள் எப்படியோ திட்டம் போட்டு இந்த மாதிரி, ஏன்னா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு நீ வாங்கியிருந்தா பரவாயில்ல, சதி திட்டத்தை போட்டு தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு செய்யறன்றதுதான் ராகுல் குற்றச்சாட்டினுடைய அடிப்படை. அதுக்கு ஆதாரத்தை கொடுக்கிறார். முடிந்தால் எதிர்த்து பாருன்றாரு, எவனும் பதில் சொல்லலையே. ஏன்? மொத்தமுள்ள 2 கோடி வாக்காளர்கள் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாளைக்கு பீகார் தேர்தல் நடக்க இருக்கு. இந்த நேரத்தில் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் ஆணையமும் ஒன்றியத்தில் இருக்கிற பாஜகவும் தான் அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்றது ஆதாரத்தோட சொல்லணும். அப்படி அவங்க சொல்லணும்னா என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து விடுவதற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள்.
CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.